Hey guys, welcome back. மாசம் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் உருப்படியா லான்ச் பண்றாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மொக்க ஃபோன்ஸ் வந்து போட்டி போட்டு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஸோ இந்த மாதம் லான்ச் ஆக போகிற அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் என்னெல்லாம் இருக்குது, அதில் எவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்றதுமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஐக்யூலேருந்து Z10 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஸ்பெக்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. ஸோ இந்த Z10 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏப்ரல் 11 இந்தியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க கன்ஃபார்ம்டு ஸ்பெக்கு, லீக்ஸ், ரூமர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். Snapdragon 7 Gen 3 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. 7300 mAh பேட்டரியோட வருது. 80 to 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே தான். 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. இந்த வாட்டி குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து கொண்டு வராங்க. ஃபிளாட் டிஸ்பிளே கிடையாது. ரியர்ல வந்து 50 மெகா பிக்சல் சோனி சென்சாரும், ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகா பிக்சல் வந்து கேமரா இருக்கு. Android 15 பேஸ் பண்ண Fun Touch OS 15 ஓட வருது. அரௌண்ட் 20,000 ரூபி பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து IQ Z10 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் ஃபிளிப்கார்ட்லயுமே வந்து Vivo T4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Qualcomm ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ண போறதா ஃபிளிப்கார்ட்லயே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஏற்கனவே நம்ம இந்த Z10 பார்த்தோம் பார்த்தீங்களா, IQ Z10ஓட ரீபிராண்டட் வெர்ஷனாக தான் வந்து இந்த Vivo T4 இருக்க போது. ஸோ ரெண்டுமே வந்து அரௌண்ட் 20,000 ரூபி ப்ரைஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 500 to 1000 ருபீஸ் வந்து கம்மியாக லான்ச் ஆகிறது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம வருஷம் அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் இருக்க மாடல் வந்து இன்ஃபினிக்ஸோட Note 50X ஸ்மார்ட் ஃபோன் நாளைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபோன். ஏன்னா MediaTek Dimensity 7300 வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 7300 ஏற்கனவே வந்து நம்ம Vivo T4Xல வந்து பார்த்துருப்போம். ஒரு நல்ல ப்ராமிசிங்கான சிப்செட் தான். பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. பட் இந்த 7300 இன்ஃபினிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா HD டிஸ்பிளே வந்து பேர் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் தாட் ப்ராசஸ் இது கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர். ஃபுல் HD 120Hz வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். பட் இன்ஃபினிக்ஸ் இந்த இடத்துல வந்து HD டிஸ்பிளே வந்து பேர் பண்ணதுனால CPUக்கு அந்த அளவுக்கு லோட் இருக்காது. கேமிங் மாதிரி ஏரியாஸ்ல இன்னும் பெட்டரா வந்து ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கேமிங் மட்டும் இல்ல, இது ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு நல்ல எஃபிஷியன்டான ப்ராசர் தான். பேட்டரி பேக்கப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற டெஸ்ட் பண்றதுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. இன்ஃபினிக்ஸ் Note 50Xல வந்து ஒரு லெதர் வேரியன்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. லெஸ் தென் 12,000ல வந்து இவங்க லான்ச் பண்ண போறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டே வந்து 6GB ரேம் ஆப்ஷனா இருந்தா பெட்டரா இருக்கும். இன்ஃபினிக்ஸோட XOS வந்து பயங்கர ஃபீச்சர் ரிச், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ். ஆண்ட்ராய்டில் இல்லாததே வந்து அவங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியும். பட் நீங்க யாராச்சும் வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வந்து மோட்டோல இருந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க Edge 60 Fusion, Moto Edge 50 Fusion வந்து எக்கச்சக்கமான யூனிட் சேல் ஆன ஃபோன். அது H50 Fusion வந்து Snapdragon ப்ராசர் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். பட் இந்த வாட்டி மோட்டோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட்னு எப்பெல்லாம் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஃபோன் தான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுது. இந்த வாட்டி Dimensity 7400 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. 7400 ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக நம்ம இந்த வருஷம் பார்க்க போகிறோம். பட் இது ஒரு புது ஃபோன் கிடையாது. ஏற்கனவே 7300 இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஓவர் கிளாக் வெர்ஷன் தான் வந்து இந்த 7400. மற்ற பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இதை விட நமக்கு அந்த ரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது 7200 மச் பெட்டரான சிப்செட் அது. பட் 7300 வந்து இவங்க விடுற மாதிரியே தெரியல. யாரை பார்த்தாலுமே வந்து அதை தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. Moto Edge 60 Fusionலையுமே வந்து இந்த 7400 இருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 வருது. ரியர்ல 50MP சோனி கேமரா, LYT 700 சென்சார் வந்து யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகா பிக்சல் கேமரா, 13 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைடு இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. 5500 mAh பேட்டரியோட வருது. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. IP69 ரேட்டிங்மே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பிரைசிங் வந்து அரௌண்ட் அந்த 20,000 ருபீஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோட்டோ இந்த ஃபோன்ல வந்து 6 Gen 4 இல்ல 7 Gen 3 எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா Moto Edge 50 Fusionக்கு ஒரு ப்ராப்பரான அப்கிரேடா இருந்திருக்கும். பட் Dimensity 7400 பக்கம் மூவ் பண்ணது வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கானன்றது வந்து தெரியல. பட் இது வந்து ஒரு நல்ல மூவ் மட்டும் கிடையாது. Dimensity 7400 பேஸ் பண்ண ஃபோன்ஸ் லெஸ் தென் 15,000ல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து ரீசனபிளான பிரைஸா இருக்கும். 20,000க்கு Dimensity 7400 ஃபோன்ஸ் வந்து பிளைண்டா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பா வந்து அந்த பிராண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரீமியம் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி தான் இருக்கு. 7300 பேஸ் பண்ண ஃபோன்ஸே வந்து நான் 20,000க்கு யாருக்குமே வந்து என்னோட சர்க்கிளையும் சரி நம்ம சேனல்லையும் வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸில் திருப்பியும் வந்து லைட்டாக ஓவர் கிளாக் பண்ண வருஷனா பேர் மாற்றிலாம் லான்ச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இந்த பிராண்ட் பண்ணுற சேட்டை தாங்க முடியல. அண்ட் இது மட்டும் இல்லை, Dimensity 7400 பேஸ் பண்ண ஃபோன்ஸ் வந்து CMF ஃபோன் டூலையுமே வந்து ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் நத்திங்கோட லீக்ஸ் பற்றி நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் மினிட்லையுமே வந்து சேஞ்ச் ஆகலாம். நத்திங் இந்த வாட்டி ஃபோன் 3A சீரிஸ்
வந்து Qualcomm பக்கம் மூவ் பண்ணதுனால CMF Phone 2க்குமே வந்து Qualcomm பக்கம் மூவ் பண்ணி 6 Gen 4லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா செமையாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். Nothing CMF Phone 2மே வந்து நம்ம அரௌண்ட் ஏப்ரல் டு மே மந்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த ரியல்மியில் வந்து Narzo 80 Pro ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஏப்ரல் மந்தில் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. பட் எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் ரிவீல் ஆகலை. பட் இந்த ஃபோன்லேயுமே வந்து Dimensity 7400 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Narzo 70 Proலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஓரளவு டீசென்ட்டான அப்கிரேடாக இருக்குது. பட் இந்த 7400 அவங்க வந்து 18 to 20,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகுது அப்படின்றது தெரியல. AMOLED டிஸ்பிளே, 50 MP கேமரா, 120Hz refresh rate, 6000 mAh பேட்டரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அடுத்து ஏப்ரல் டு மே மந்தில் OnePlusலேருந்து Nord 5, Nord CE5, Nord CE5 Lite இந்த 3 ஃபோன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். CE5 Liteல எதர் Dimensity 7400 இல்லை Snapdragon 6 Gen 4 யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. OnePlusோட லைட் சீரிஸில் வந்து Qualcomm சிப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 6 Gen 4 யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ப்ளஸ் அந்த 20,000 ரூபி ப்ரைஸ்க்கு ஓரளவு டீசெண்டான பிக்காக வந்து தெரியும். பட் 7400 பக்கம் மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். Dimensity 7400 பிரான்ச் எல்லாருமே வந்து லீஸ்க்கு எடுத்து வச்சு செய்ய போகிறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு எப்போ தான் வீடியோ காலம் அப்படின்றது வந்து தெரியல. பட் நீங்கள் எல்லாருமே வந்து Dimensity 7400 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரெடியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து 7400 ஃபோன்ஸ் அண்டர் 15,000 கிடைக்குது அப்படின்னா ப்ரிஃபர் பண்ண பாருங்கள். பட் அபோவ் 15,000 அப்படின்னா அதுக்கு டாடா பை பை சொல்லிட்டு வேறு ஏதாவது பெட்டர் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். சேல் டைமில் முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து POCO F7 சீரிஸோட குளோபல் லான்ச் டேட் வந்து March 27, அதாவது நாளைக்கு வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த F7 சீரிஸில் வந்து 3 ஃபோன் இருக்க போகுது. POCO F7, F7 Pro அண்ட் F7 Ultra. இந்த வாட்டி POCO F7ல வந்து 8 Elite, POCO F7 Proல 8 Gen 3, F7 Ultraல வந்து இந்த வாட்டி 8 Elite வந்து யூஸ் பண்ணுறாங்க. F7 Ultra நம்ம ஊரில் லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஏன்னா லான்ச் பண்ணாலுமே வந்து ஒரு ப்ரீமியமான ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. எப்படி இருந்தாலுமே வந்து POCO மார்க்கெட் நம்ம ஊரில் வந்து less than 30,000 தான் வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்விட்டர் சைடு எட்டி பார்த்தாலுமே வந்து POCO CEO வந்து F7 Pro கொண்டு வரலாமா இல்லை அல்ட்ரா கொண்டு வரலாமான்ற மாதிரி வந்து ட்வீட்ஸ் போட்டிருந்தாரு. பட் F7 சீரீஸ்லேருந்து 2 ஃபோன்ஸ் வந்து நம்ம ஊரில் கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். F7 Ultraவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா AMOLED டிஸ்பிளே, ரியரில் வந்து dual 50 MP கேமரா, OS சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் கேமரா, 5300 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. Android 15 பேஸ் பண்ணால் ஹைப்பர் OS 2ஓட வருது. ஸோ அல்ட்ரா வந்து கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். POCO F7 சீரிஸோட குளோபல் ப்ரைஸஸ் வந்து நாளைக்கு நமக்கு வந்து ரிவீல் ஆகிடும். அடுத்து சாம்சங்லேருந்து F56 and M56ஓட சப்போர்ட் பேஜ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா A56ல யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான் வந்து M56லையுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Exynos 1580 யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. AMOLED டிஸ்பிளே, 50 MP ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டரியில் எதாவது அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம 5000 mAh பேட்டரி பார்த்துருந்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோன்ற பேரில் வந்து கூடவே வந்து வெயிட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் M55 எல்லாமே வந்து பயங்கர ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருந்தது. ஸோ அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வந்தாங்கன்னா செமையாக இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு மொக்கையாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு பயங்கர ப்ரீமியமான ஃபீல் இருந்தது. 45 வாட் சார்ஜிங் ஸ்பீடு வந்து M56ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கேமரா விதத்தில் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ மற்ற ஏரியாஸில் சாம்சங் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரௌண்ட் 25,000 ரூபீஸில் வந்து M56ம் F56மே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். CMF Phone 2மே வந்து BAS சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கு. ஸோ மே மந்தில் வந்து நம்ம லான்ச் வந்து எதிர்பார்க்கலாம். பட் அரௌண்ட் 17,000 ரூபீஸ் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை Dimensity 7400 யூஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரெகுலர் CMF Phone 1 வாங்குறதே வந்து பெட்டராக இருக்கும். ஒரு வேளை 6 Gen 4லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 17,000 ரூபீஸ்க்கு வந்து சரியான வர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சாம்சங் S25 Edge ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து அன்பேக்ட் ஈவெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் S25 சீரிஸ் லான்ச்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி அன்வீல் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் 16th வந்து லான்ச் ஆகலான்ற மாதிரி ஒரு புது லீக்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா S25 ப்ளஸுக்கும் அல்ட்ராக்கும் மிடில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. 5.84 mm திக்னஸோட வருது. அரௌண்ட் 4000 mAh பேட்டரி வந்து எதிர்பார்க்கலாம். 6.7 inch டிஸ்பிளே, 162 grams வெயிட் இருக்க போகிறதா வந்து லீக்ஸ் வந்திருக்கு. Snapdragon 8 Elite தான் வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. 200 MP மெயின் கேமரா, f1.7 ஆப்பர்ச்சரோட வருது. OS சப்போர்ட்டும் இருக்குது. One UI 7ஓட வருது. அண்ட் லென்த்தியான அப்டேட்ஸ் வந்து இந்த ஃபோனுக்குமே வந்து இருக்க போகுது. இந்த S25 Edge இவ்வளோ அல்ட்ரா ஸ்லிம் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் எனக்கு அந்த பேர் வந்து சுத்தமாக பிடிக்கல. S6 Edge, S7 Edgeன்னு கொண்டு வரும்போது ரொம்ப யூனிக்காக ஃபீல் ஆச்சு. ஏன்னா கர்வ்டு ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் அந்த எட்ஜ் பேனல் எல்லாமே வந்து பயங்கர யூனிக்காக ஃபீல் ஆக வச்சது. பட் இந்த ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்க ஒரே ரீசனுக்காக எட்ஜ் அப்படின்னு கொண்டு வரது வந்து அது
அந்த நேம் சுத்தமாக வந்து சூட் ஆகலை. மேபி S25 ஸ்லிம்னே வந்து வச்சிருக்கலாம் இதுக்கு. பட் என்னென்னா 6.7 இன்ச் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். குவாட் HD பேனல் இருக்குது. அவங்க வந்து ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. 4000 mAh பேட்டரி குவாட் HD பேனலுக்குமே வந்து அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றது தெரியல. பேட்டரி பேக்கப் ஏரியாஸ்லையுமே வந்து இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக வந்து இன்ஃபினிக்ஸோட Note 50X வந்து அந்த HD டிஸ்பிளேக்காக எக்ஸைட்டடாக இருக்கேன். ப்ளஸ் இன்னொன்று வந்து IQ Z10ஓட மேசிவ் 7300 mAh பேட்டரிக்காக பயங்கர எக்ஸைட்டடாக வந்து காத்துட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.